Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். நம்ம இன்னைக்கு feather stitchோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 3 டைப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் feather stitch தான் பார்க்க போறோம். இதோட இன்னொரு டைப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் hand embroidery கிளாஸ்ல போட்டுருக்கேன். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒரு லைன்ஸ் போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்துல இருந்து த்ரெட்டை கீழே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லைன்ஸ்க்கு அந்த பக்கமா ஒரு கேப் விட்டு நம்ம கீழே விட்டுக்கலாம். விட்டுட்டு த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுக்காமல் என்ன பண்ணுங்க கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் போட்டிருக்க லைனில் நீடில் விட்டு எடுங்க மேலே. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த த்ரெட் இருக்கு இல்லையா அதுக்கு அந்த பக்கமாக வந்து பக்கத்தில் நம்ம விட்டு கீழே எடுத்துருங்க. அதாவது அந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணி விடணும் நம்ம. இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து திரும்ப நீடில் விட்டு எடுங்க. எடுத்துகிட்டு பர்டிகுலர் கேப் விட்டுட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இழுக்காமல் மேலே கொஞ்சமாக கேப் விட்டு நீடில் மேலே எடுங்க. எடுத்துகிட்டு திரும்ப இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நம்ம நீடில் கீழ்ப்பக்கமாக விட்டு எடுத்துக்கலாம். இது நார்மல் ஃபெதர் ஸ்டிச்சில் இன்னொரு டைப்ஸ். இப்போ இந்த ஸ்டிச் ஓவர் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டிச் பார்த்துடலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செயின் ஃபெதர் ஸ்டிச். இதுக்கு 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் லைன் 1லேருந்து கீழே விட்டு நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் அதே இதிலேருந்து எடுத்து நம்ம பக்கத்தில் செகண்ட் லைனில் எடுக்கிறோம். அதாவது செயின் ஸ்டிச் தான். எடுத்துகிட்டு அந்த தேர்டு லைனில் நம்ம கீழே விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த 4th லைன் இருக்கு இல்லையா அந்த 4th லைனில் நம்ம கீழேருந்து விட்டு நீடில் எடுத்துக்கோங்க மேல் பக்கமாக. எடுத்துட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அப்படியே அந்த தேர்ட் லைன் இருக்கு இல்லையா அதில் விட்டு எடுங்க. இப்போ திரும்ப இந்த த்ரெட் வந்து நம்ம செகண்ட் லைனில் விட்டு எடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் லைனில் கீழேருந்து விட்டு எடுங்க. அந்த கேப் மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள். எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம் செகண்ட் லைனில். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போடுறேன். அதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதே இது சின்னதாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செயின் ஃபெதர் ஸ்டிச். செயின் ஃபெதர் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பெருசாக போட்டு காமிச்சேன். சின்னதாக போட்டால் ரொம்பவும் அழகாக இருக்கும். நான் சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பார்டருக்கு போடலாம். நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டிச்சஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் ஃபெதர் ஸ்டிச். இதுக்கு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் விடுங்க. விட்டுட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு முன்னாடி மேலே அதோட சென்டரில் குத்தி இழுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இழுத்துட்டு அந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் உள்ள சென்டரில் விடுங்க. விட்டுட்டு திரும்ப அந்த த்ரெட்டோட சென்டரில் விட்டு எடுத்துகிட்டு இழுங்க. ஸோ இதே மாதிரி திரும்ப தேர்ட் லைனில் விட்டுட்டு ஃபுல்லாக இழுக்காமல் அந்த த்ரெட்டோட சென்டர் பாயிண்டில் திரும்ப நீடில் கீழேருந்து மேலே விட்டு எடுத்துகிட்டு இழுக்கலாம்.
இப்போ இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் திரும்ப அதே மாதிரி கேப் விட்டு நம்ம நீடில் கீழே விடலாம். விட்டுட்டு ஃபுல்லாக இழுக்காமல் மேல் பக்கமாக நம்ம நீடில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இழுக்கலாம். இதே மாதிரி திரும்ப ரைட் ஹேண்ட் சைடே விடுங்க, கேப் விட்டுட்டு அதுக்கு சென்டர் பாயிண்டில் நீடில் கீழேருந்து மேலே விட்டு எடுத்து இழுக்கலாம். இதே மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் விடலாம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் ஃபெதர் ஸ்டிச் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். இதில் நிறையா ஒர்க் பண்ணி பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் டிசைன்ஸாக போட்டு காமிக்கிறேன். ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த இடத்துல நம்ம கீழே விட்டு எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஃபெதர் ஸ்டிச்சோட டைப்ஸ் பார்த்துருக்கோம், 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.